வாழ்நாள் சாதனையாளர் விருது கவிஞர் கலாப்ரியா. சங்க இலக்கியம் முதல் நம் மரபின் தொடர்ச்சியே கவிதை. இன்று அந்த மரபின் நீட்சியாக எத்தனை தலைமுறை கவிஞர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நிகராக தன்னை முன்னிறுத்தி 55 ஆண்டுகளாக கவிதை உலகில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பவர் கவிஞர் கலாப்ரியா அவர்கள். தமிழ் கவிதையை கலாப்ரியாவை தவிர்த்துவிட்டு பேசவும் முடியாது. தமிழ் கவிதை வரலாற்றை கலாப்ரியாவை தவிர்த்துவிட்டு எழுதவும் முடியாது. அவரது கவிதைகளின் தாக்கத்தால் பிரான்சிஸ் கிருபா என உருவான மகத்தான கவிஞர்கள் ஏராளம் ஏராளம். கலாப்ரியாவின் கவிதைகளால் தமிழ் வளர்ந்தது, கவிதை தமிழும் வளர்ந்தது. சோமசுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்ட கலாப்ரியா 1950 ஆண்டு ஜூலை 30 திருநெல்வேலியில் பிறந்தார். பள்ளிப்படிப்பை திருநெல்வேலி ஷாஃப்டர் உயர்நிலை பள்ளியில் படித்து இளங்கலை கணிதவியலை நெல்லை மாத்தீதா ஹிந்து கல்லூரியிலும் முதுகலை கணிதவியலை நெல்லை யோவான் கல்லூரியிலும் முடித்தார். கலாப்ரியாவின் பள்ளி பருவத்தில் ஒரே தெருவில் வசித்த கவிஞர் வண்ணதாசனின் நட்பு எழுதுவதற்கான ஆர்வத்தை அவருக்குள் உருவாக்கியது. வண்ணதாசன், வண்ண நிலவன், விக்ரமாதித்யன் என ஒரே காலகட்டத்தில் நெல்லையிலிருந்து எழுத வந்தவர்களில் கலாப்ரியாவும் ஒருவர். முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் மறைவை ஒட்டி இவர் எழுதிய இரங்கற்பா இவருடைய முதல் கவிதையாக மாறியது. வண்ண நிலவனின் கையெழுத்து பத்திரிகையான பொருணையில் கவிதை எழுதும்போது தன் பெயரை கலாப்ரியா என மாற்றிக்கொண்டார். கசட தபர இதழில் கலாப்ரியாவின் என்னுடைய மேட்டு நிலம் எனும் கவிதை பிரசுரமானது. அதனைத் தொடர்ந்து வானம்பாடி, கணையாழி, தீபம் என இதழ்களில் கவிதைகளை எழுதினார். 3 முறை குற்றாலத்தில் பதிவுகள் என்ற கவிதை பட்டறையை ஒருங்கிணைத்து தமிழ் கவிதை வெளிக்கு புது ஒளியை பாய்ச்சினார். அந்நிகழ்வில் தமிழ், மலையாள, கன்னட மொழிகளின் மிக முக்கியமான கவிஞர்கள் பங்கு பெற்றனர். அதன் தொடர்ச்சியாக பல கவிஞர்கள் எழுத வந்தனர். படிமங்கள் இல்லாமல் நேரடியான சித்தரிப்புகளாகவும் வெறும் காட்சிகளாகவும் விரியும் புதிய கவிதை பாணியை கலாப்ரியா தமிழுக்கு அறிமுகம் செய்தார். அது காட்சித்தன்மை கொண்ட சங்ககால கவிதைகளின் அழகியலுக்கு மிக அணுக்கமானதாகவும் அமைந்தது. மரங்கள் நிழல் விரிப்பது உதிர்ந்த பூக்களுக்காகத்தான், மனிதன் எதைத்தான் பறித்துக் கொள்ளவில்லை என இயற்கை சார்ந்த பல கவிதைகளை எழுதிய கலாப்ரியா குற்றம், மரணம், பசி, காமம், அழுக்கு, அசிங்கம் என நாம் ஒதுக்கி வைக்கும் நிழலான விஷயங்கள் எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக தனது கவிதைகளில் கொண்டு வந்தார். தமிழ் இலக்கிய உலகம் அவரை வியந்து பார்த்தது. தொடக்க கால கவிதைகள் முதல் தற்போது வரை அவரது கவிதைகளின் இயல்பு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தாக்கூரைப் போல, பாரதியைப் போல கலாப்ரியாவும் கவிதையிலிருந்து உரைநடைக்கு இயல்பாக நகர்ந்தார். அதன் பின் சிறுகதைகளையும் எழுதினார். தன் தனி வாழ்க்கையை ஒட்டிய நினைவுகளை கட்டுரைகளாகவும் எழுதினார். இளமையில் திரைப்படங்கள் சார்ந்து அமைந்த அனுபவங்களும் நூல்களாக வெளிவந்தன. குறுங்காவியங்களையும் எழுதியுள்ள கலாப்ரியா தன் நினைவுகளை புனைவின் சாயலுடன் எழுதிய நினைவின் தாழ்வாரங்கள் மிகப்பெரிய கவனத்தை பெற்றது. தீக்குள் விரலை வைத்து பார்க்க சொல்கிற கவிதை அனுபவத்தை கொடுத்து வந்த கலாப்ரியா மூடுபனி இருளில் தீமூட்டி பாட்டுப்பாடி கொட்டமடித்து குளிர் காய்கிற அனுபவங்களை தனது நாவல்களில் கொடுத்தார். கவிதைகளிலும் குறுங்காவியத்திலும் கூட்டுப்புழுவின் சுதந்திரத்தோடு இருந்த மனிதர்களை நாவல் எனும் பெருவெளிக்கு கலாப்ரியா அழைத்து வந்தார். கட்டற்ற வெளியில் பறக்கிற சுதந்திரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிப்பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கலாப்ரியா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையான தன் மனைவி சரஸ்வதி அம்மாவோடு தற்போது தென்காசி அருகே உள்ள இடைக்கால் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார். கலாப்ரியாவிற்கு 2 மகள்கள். மூத்த மகள் அகிலாண்ட பாரதி, மருத்துவர். இளைய மகள் தரணி, பொறியாளர். இந்த இருவரும் நூல்களையும் எழுதியுள்ளனர். கவிதைகள் என்னை இளமையாக உணரச் செய்கின்றன என்கிற கலாப்ரியா வெள்ளம்,
தீர்த்த யாத்திரை, உலகெல்லாம் சூரியன், வனம் புகுதல், தண்ணீர் சிறகுகள், சொந்த ஊர் மழை, சங்க காலத்து வெயில் என பல கவிதை தொகுப்புகளையும், சுவரொட்டி, மறைந்து திரியும் நீரோடை, என் உள்ளம் அழகான வெள்ளித்திரை, நினைவின் தாழ்வாரங்கள், ஓடும் நதி என பல கட்டுரை தொகுப்புகளையும், வேனல், பெயரிடப்படாத படம், பேரருவி, மாக்காளை நாவல்கள் என இதுவரை 47க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, விகடன் விருது, சுஜாதா விருது, ஜெயகாந்தன் விருது, கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருது, கண்ணதாசன் இலக்கிய விருது, மனோன்மணியன் சுந்தரனார் விருது, விளக்கு விருது என பல்வேறு கௌரவங்களையும் கலாப்ரியா பெற்றுள்ளார். நான் இன்னும் கவிதை எழுதுகிறவன்தான் என்று பெருமையாக சொல்லி தமிழ் நவீன கவிதையின் அடையாளமாக மாறியிருக்கும் இந்த நூற்றாண்டின் தமிழின் மகத்தான கவிஞரான கலாப்ரியா அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.